அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். தமிழ்நாட்டில் 200 யூனிட் இலவச மின்சார திட்டம் இருந்த போதிலும் அதிகப்படியான மின்சார கட்டணம் மக்களிடம் வசூலிக்கப்பட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. கூடுதலாக மின் கட்டணம் செலுத்தி இருந்தால் அடுத்த முறை கழித்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் CDR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அதாவது மின் கட்டணம் அதிகமாக இருப்பதாக 3 நாட்களாக புகார்கள் வருவதாகவும் கூடுதலாக மின் கட்டணம் செலுத்தி இருந்தால் அடுத்த முறை கழித்துக் கொள்ளப்படும் என்றும் தமிழக மின்துறை அமைச்சர் CDR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இதை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் மின் கட்டணத்தை கணக்கிட 5500 பேர் தேவை, ஆனால் 800 பேர் மட்டுமே உள்ளதாகவும் மின்சார பயன்பாட்டை முறையாக கணக்கிட உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல அதிக கட்டணம் வந்திருந்தால் தமிழக மின் வாரியத்திடம் முறையிட்டு நிவாரணம் பெறுவது எப்படி என்பதையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். அதாவது வழக்கமாக எங்கள் வீட்டுக்கு ரூபாய் 1250 என்ற அளவில் மின் கட்டணம் வரும். திடீரென இந்த மாதம் ரூபாய் 5791 மின் கட்டணம் வந்துள்ளது. வயரிங், மீட்டர் ஆகியவற்றில் ஏதேனும் பிரச்சனை இருக்கலாம், அதை மாற்றி பார்க்கலாம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். எப்போதும் கடன் வாங்கிதான் மின் கட்டணம் செலுத்துகிறோம், ஆனால் 6000 ரூபாய் என்பது பெரிய தொகை, அதை எப்படி செலுத்த முடியும் என்று தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு ஒரு முறை என மின் பயன்பாடு கணக்கு எடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு யூனிட்டுக்கான கட்டணம் நுகர்வோர் பயன்படுத்தும் மொத்த யூனிட்டுகளுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும். யூனிட் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு யூனிட்டிற்கான கட்டணமும் மாறுபடும். உதாரணமாக 0 இருந்து 400 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கான கட்டணம் ரூபாய் 4.7. அதேபோல 401 முதல் 500 யூனிட்டுகள் எனில் அதுவே ஒரு யூனிட் கட்டணம் ரூபாய் 6.3 உள்ளது. இவ்வாறு ஒரு யூனிட் மின்சார பயன்பாட்டிற்கான கட்டணம் மொத்த யூனிட்டுகளுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. சென்னையை சேர்ந்த பெயர் தெரிவிக்க விரும்பாத ஒருவர் இது குறித்து பேசும்போது, வழக்கமாக எனக்கு 2 மாதங்களுக்கு 4000 ரூபாய் என்ற அளவில் கட்டணம் வரும். இப்போது 2 மடங்கு, அதாவது 8000 ரூபாய் என்ற அளவில் கட்டணம் வந்துள்ளது. திடீரென இவ்வளவு உயர்ந்தது ஆச்சரியமாக உள்ளது. எப்படி புகார் அளிப்பது என தெரியவில்லை. புகார் அளித்தாலும் அது மீண்டும் சரி செய்யப்படுமா எனவும் தெரியவில்லை என்றார். இதுபோன்று அதிகப்படியான மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய ஆதங்கங்களை பதிவிட்டு இருந்தனர். வெயில் காலத்தில் அதிகப்படியான மின் பயன்பாடு காரணமாக மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கலாம் என மின் வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் திருநெல்வேலி மண்டல தலைமை பொறியாளர் ஜூன் 29ஆம் தேதி சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு மின் விநியோக கழக லிமிடெட் வருவாய் அதிகரிப்பு நடவடிக்கைகள், மதிப்பீட்டில் கண்டறியப்பட்ட முரண்பாடுகள், தேவையான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தல்கள், மீண்டும் அறிவிப்பு தொடர்பாக என குறிப்பிட்டு பல்வேறு வழிகாட்டுதல்கள் அதில் வழங்கப்பட்டு இருந்தது. இந்த சுற்றறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மின் கட்டண அளவீட்டில் குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்து உள்ளனர். அதன்படி தமிழ்நாடு பாஜக தலைவர் நாயினர் நாகேந்திரன் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மின் கணக்கீட்டில் பெரும் குளறுபடிகள் நடந்திருப்பதாக மின்வாரிய தலைமை பொறியாளரே ஒப்புக்கொண்டிருப்பது விஜய் அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுகிறது. தவறாக வசூலிக்கப்பட்ட கூடுதல் தொகையை மின்வாரியம் உடனடியாக திருப்பித் தருவதோடு மின் கட்டண குளறுபடிகளுக்கு நிரந்தர தீர்வு காண சிறப்பு தணிக்கையை தாவேக அரசு தொடங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு இருந்தார். அதேபோல அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி அளித்த தாவேக ஆட்சிக்கு வந்த பின்பு 2 மாதத்திற்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என அறிவித்து மக்களை ஏமாற்றிய கையோடு இலவசமாக வழங்கப்படும் மின்சாரத்துக்கான தொகையையும் மக்களிடமே மறைமுகமாக மின் கட்டணத்தின் மூலம் வசூல் செய்ய முற்படுவது கடும் கண்டனத்துக்குரியது என தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் குளறுபடிகள் குறித்த முறையான விசாரணை மேற்கொண்டு அவை சரி செய்யப்படும் வரை மின் கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என மின் வாரியம் அறிவிக்க வேண்டும் எனவும் TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மின்வாரிய ஊழியர்களுக்கான CITU தொழிற்சங்கத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் என்பவர் கூறுகையில், ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தும் போது நுகர்வு அதிகமாக காட்டப்படுகிறது. 2 மாதங்களுக்கு ஒருமுறை சில வீடுகளில் மின் நுகர்வு கணக்கு எடுக்கப்படுவது இல்லை.
அந்த குறிப்பிட்ட தேதியை தாண்டி எடுக்கும்போது 500 யூனிட்டுகளை தாண்டி விடுவதால் கட்டணம் அதிகமாகி விடுகிறது. 500 யூனிட்டுகளுக்கு அதிகம் போனால் 2 மடங்காக கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார். மதிப்பீட்டாளர் பற்றாக்குறை இருப்பதாக சுப்பிரமணியம் தெரிவித்து இருக்கிறார். அதேபோல இது குறித்து நெல்லை மண்டல தலைமை பொறியாளர் லதாவிடம் பேசுகையில், பொதுமக்களிடம் அதிக மின் கட்டணம் தொடர்பாக அதிகப்படியான புகார்கள் வருவதில்லை என்று தெரிவித்தார். அதிகமாக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக ஊடகங்களில் காட்டப்படுவது போன்று அதிக அளவில் புகார்கள் வருவது கிடையாது. நாங்கள் வெளியிட்ட சுற்றறிக்கையில் வழக்கமான வழிகாட்டுதல்கள்தான் குறிப்பிடப்பட்டு இருந்தன. அவை தவறாக சித்தரிக்கப்படுகின்றன. வழக்கமான ஆய்வுகளை நடத்த வேண்டும் என எங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வந்தன. அதைதான் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கையாக வழங்கினோம் என்றார். புகார் அளிக்கும் வழிமுறைகள் குறித்து பேசிய தலைமை பொறியாளர் லதா, அந்தந்த பிரிவு உதவி பொறியாளரிடம் புகார் அளிக்கலாம். உதவி பொறியாளர் மட்டத்திலேயே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுவிடும். அதிலும் தீர்க்கப்படவில்லை என்றால் நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் மூலமாகவும் புகார் அளிக்கலாம் என்றார். பெரும்பாலான பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படுகின்றன. நிலைமின் மீட்டரில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு குறைவு. தகுதி வாய்ந்த புகார்களுக்கு அடுத்த மின் கட்டணத்தில் சரி செய்து தரப்படும். இவை வழக்கமாக நடப்பதே என்றும் அவர் கூறினார். மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சென்னையில் திங்கட்கிழமை செய்தியாளர்களிடம் பேசுகையில், தலைமை பொறியாளரின் சுற்றறிக்கை பொதுவான ஒன்றே. சமூக ஊடகங்களில் இதுகுறித்து பேசப்படுகின்றது. ஆனால் குறிப்பாக எந்த புகாரும் இல்லை. பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாவற்றையும் சோதிக்க வேண்டும், மீண்டும் சென்று சோதிக்க வேண்டும் என பொதுவாக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாவற்றையும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது என்றார். அதிக மின் கட்டணம் குறித்து தாம்பரத்தில் ஒரு சிலர் கூறியிருக்கின்றனர் என்று கூறிய அமைச்சர் அதை மீண்டும் பரிசோதித்து பார்க்குமாறு கூறியிருப்பதாகவும் தெரிவித்து இருக்கிறார். மதிப்பீட்டாளர் பற்றாக்குறை இருப்பதாக கூறிய அவர், கிட்டத்தட்ட 5500 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 800 பேர் தான் இருக்கின்றனர் என்று கூறியிருக்கிறார். தவறுதலாக யாராவது கணக்கெடுத்து இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் உத்தரவிட்டு உள்ளோம். மறுபடியும் கணக்கு எடுக்குமாறும் கூறியுள்ளோம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். யாராவது அதிகமாக பணத்தை செலுத்தி இருந்தால் அது அடுத்த பில்லில் சரி செய்யப்பட்டு விடும். இதுவரைக்கும் எந்த தவறுகளும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. புகார்கள் பரப்பப்படுகிறதா என தெரியவில்லை. 7 to 8 இடங்களில் இவ்வாறு கூறுகின்றனர். மீண்டும் கணக்கெடுக்குமாறு கூறியுள்ளோம் என அமைச்சர் கூறியுள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறைக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.